இறங்கியிருக்காங்க. அதுல இந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒரு பைத்தியக்காரன் தினனை திட்டிட்டு இருக்கான். எந்திரிச்சோன்னா அவன் ட்விட்டர்ல ஒரு செய்தியை போட்டுறான். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன்னா நான் தேச துரோகியம். நான் தேச துரோகினா இந்த தேசத்தின் குடிமக்களுடைய படகை பறிச்சு வச்சுக்க கொடுக்காதுன்னு சொன்ன ஐயோக்கிய பயில நீ யாரா? நீ தேச பற்றாளனா? சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்து வைத்துக் கொண்டு இன்னொரு தேசத்தின் தலைவனிடத்தில் சொன்ன நீ யாரு? அந்த படகை பறித்து வைத்தது தவறு, அதை திருப்பி கொடு என்று போராடுகிற நான் தேச துரோகி, நீ தேசத்தின் தலைவனா? அவன் என்னைய பொருளாதார அனாதைன்னு சொல்றான். பொருளாதார அனாதையானா? ஏன் நீதான் ஒரு 10 கோடியை கூட பிரதேசிப்பல? நான் பிச்சை எடுக்கணும் கூட? நான் அனாதைன்னா நீ யாரு? இப்படித்தான் ஐயா வெற்றி கொண்டான ஒரு தடவை அனாதைன்னு சொல்லிட்டாங்க. இவன் எல்லாரையும் பொறுக்கி பொறுக்கின்னு பேசுற மாதிரி ஐயா வெற்றி கொண்டான ஒரு தடவை அனாதை பையன் வச்சிட்டான். அவர் மேடையில பேசுறாரு, நான் முன்னாடி இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன். நான் ஐயாவுடைய ரசிகன், உட்கார்ந்துருக்கேன். அப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல பற்று கொண்டவனா இருக்கேன், முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். அவர் பேசுறாரு, என்னைய போய் இந்த சுப்பிரமணிய சாமி அனாதை பையங்கிறானே, நான் அனாதையாடா? நான் செத்து போனா என் தலைவன் வந்து அழுவான், என் பொண்டாட்டி அழுவா, என் புள்ள அழுவும், என் மய மக்கள் அழுவா, என் பேர் அழுவான், பேத்தி அழுவும், லட்சம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டைங்க அழுவாங்க, தமிழ் மக்கள் என் சொந்தங்கள் எல்லாம் அழுவேன். ஏண்டா நீ செத்தா அப்படியாடா? அனாதை பயலுக்கு பிறந்த அனாதை பயல நீனே எந்திரிச்சு அரை மணி நேரம் அழுதுட்டு படுத்தாத்தாண்டா நீ வந்து என்னை அனாதை பையன் சொல்றியா? எப்படி இருக்கு பாரு. அந்த அனாதை பையன் சொல்றான் என்னைய பொருளாதார அனாதைன்னு. நான் பிச்சை எடுத்தாலும் மானத்தோட வாழ்றவன்டா. ஆனா உன்னைய பாரு ஐயோ செப்பையில ஊரா போய் பொறுக்கி வாழ்ற ஆள் கிடையாது நான். இவன் சொல்றான் நம்மள. இவன் எல்லாம் பல வயசு எடுக்கான். ஐயா தந்தை பெரியார் கேட்டாங்க, எல்லா காலத்திலையும் வந்த நாரதர் எல்லா யுகத்திலையும் நாரதர் பிறந்துடுறாரு, கலியுகத்துல மட்டும் நாரதர் இல்ல. அது ஐயா கேட்கிறாங்க, எல்லா யுகத்திலையும் பிறந்த நாரதர் ஏன்டா கலியுகத்துல பிறக்கலன்னு கேட்கிறாங்க. எவன் டைம் பதில் இல்ல. அவரே சொல்றாரு, ஏன் தெரியுமா? கலியுகத்துல ராமசாமின்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் பாக்குற பக்கம்லாம் நம்மளை செருப்பாலேயே அடிப்பான், அதனால நம்ம பிறக்கல. ஆனா எங்க ஐயா போனதுக்கு பிறகு பல நாரதர் பிறந்துட்டான். ஒன்னு சுப்பிரமணிய சாமி, இன்னொருத்தன் ஜோ. இப்ப 2 பேர்த்தையும் கொண்டையும் கட்டையும் இல்லையே ஒழிய ஊரா போய் இதே வேலைதான். அவன் என்ன தெரியுமா சுப்பிரமணிய சாமி பேசுறதுல எனக்கு பிடிச்சது, இவனெல்லாம் ஒரு பேராசிரியர் ஆக்கியிருக்கான் பாருங்க ஒரு பல்கலைக்கழகத்துல. இந்த நஜ்மா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்குது, அது முஸ்லீமா இல்ல அவளுடைய ஜீனை எடுத்து நான் ரத்தத்தை சோதிச்சு சொல்றேன் அவ இந்துவா இஸ்லாமியரானு. மரபணு சோதனையில இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சிடலாம்ங்கிறான. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு லூசு பையில பேராசிரியரை வச்சு பலவே படிச்சுட்டு இருந்திருக்கான். கொடுமை. அவன் வர்ற நேரம் தெரிய மாட்டேங்குது, போற நேரம் தெரிய மாட்டேங்குது. புசுக்கு ஓடி வந்துட்டு சுப்பிரமணிய சாமி போயிட்டு இருக்காருங்க. நான் வரும்போது சொல்லியடான்னு அவனை ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வரட்டும் பார்த்து இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். கருப்பு கொடி எல்லாம் காட்டக்கூடாது, அந்த கருப்பு கொடிக்கு கௌரவம் வேண்டும். விளக்கமாறு செருப்பு, அது நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேஞ்சு போச்சு பிஞ்சு போச்சுன்னு செருப்பு விளக்கமாறு தூர போடாதீங்க. நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வர்ற காங்கிரஸ், இந்த சுப்பிரமணிய சாமி, நீ மறுபடியும் பாரதிய ஜனதா வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் 5 ஆண்டுகளை நம்மளை என்ன பண்ணி விடுவாங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸே தேவலாங்கிற நிலைமைக்கு தள்ளி விடுவாங்க இவங்க. நீங்க பாருங்களேன், கட்டாயம் செய்வாங்க. எனவே அந்த செருப்பு விளக்கமாறு எல்லாம் பத்திரமா வச்சிருங்க. அதுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம செய்வோம். அந்த போராட்டம் சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக